அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது இலங்கை படம் குறித்தல்ல வந்து பகுதி 3. இதில் நாம் முக்கியமான பல தலைநகரங்களை நாம் இப்போ குறித்து பார்க்க போகிறோம். இந்த அடிக்கடி பாருங்கள், இதை நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். இதில் நாங்கள் ஒவ்வொரு தலைநகரங்கள் நம்ம குறிக்க இருக்கிறோம். முதலாவது யாழ்ப்பாணம். அதை நம்ம முதலாவது பார்த்துருவோம். அதாவது இந்த பகுதியில் பாருங்கள், இந்த இருக்குது, இந்த இடத்துல வந்து நம்ம டொட்டு வச்சு காட்டணும். யாழ்ப்பாணம் ஆரிய சக்கரவர்த்திகளால் ஆட்சி செய்யப்பட்டது. சரியா? யாழ்ப்பாண இராச்சியம் உங்களுக்கு தெரியும். அடுத்தது இலங்கையில் முதலாவது தலைநகராக தெரிவு செய்யப்பட்ட இடம்தான் அனுராதபுரம். இந்த பகுதியில் நீங்கள் வந்து குறித்து காட்டினால் சரி. அனுராதபுரம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது யாப்பகுவ. நான் ஓர்டராக சொல்லையில் ஒவ்வொரு இடங்களாக காட்டிட்டு வரேன். ஓர்டர் இல்லை, இது தலைநகரங்களோட ஓர்டர் இல்லை. யாப்பகுவ இந்த பகுதியில் நீங்கள் குறிக்கணும். அதாவது இந்த தெதுருவோயாவுடைய இந்த பகுதியில் நீங்கள் மார்க் வச்சிங்கிறாகும். சரி, இந்த ஐக்கிரு இந்த பகுதி, இது வந்து யாப்பகுவ. அடுத்தது குருநாகலும் தெதுருவோயாவுடைய இந்த பகுதி, இந்த இடத்துல நீங்கள் வந்து மார்க் வச்சிங்கிறாகும். சரி, இந்த ஐக்கிரு குருநாகல் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில் குறித்து காட்டினால் சரி. அடுத்தது தம்பதெனியா வந்து இந்த இருக்குது இல்லையா, இந்த நதி, அதாவது மகா ஓயா. இந்த மகா ஓயாவோட இந்த இடத்துல நீங்கள் மார்க் வச்சால் இது வந்து தம்பதெனியா. அதாவது 3ஆம் விஜயபாகுவால் தலைநகராக தெரிவு செய்யப்பட்ட தம்பதெனியா. இது கோட்டை. 6ஆம் பராக்கிரமபாகுவால் தலைநகராக தெரிவு செய்யப்பட்ட கோட்டை. அடுத்தது கோட்டையிலிருந்து பிரிந்த ஒரு பிரதேசம்தான் ரைகமே. இந்த பகுதியை நீங்கள் குறித்து காட்டினால் சரி. ரைகமே. அடுத்தது சீதாவாக்கை வந்து இந்த கல்னி கங்கையை மையமாக வச்சு இந்த இடத்துல நீங்கள் குறித்தால் சரி. சீதாவாக்கை. அடுத்தது வந்து கம்பளை. இந்த மகாவலி கங்கை, இது மகாவலி கங்கை திரும்புற இடம். இந்த திரும்புற இடத்துக்கிட்ட இந்த இடத்துல நீங்கள் வந்து மார்க் வச்சிங்கன்னு சொன்னால் இது கம்பளை. அடுத்தது கண்டி வந்து இங்கே உள்ள இந்த பகுதிகளை மார்க் வச்சுட்டால் கண்டி அல்லது செங்கடகலை அதை நம்ம குறித்து காட்டலாம். ஆனால் குருநாகல் குறித்தோம். குருநாகலுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது அஸ்தியபுரி. அடுத்தது மாகம. கிமு 450 காலப்பகுதியில் வந்து இலங்கையில் தலைநகராக தெரிவு செய்யப்படுவதற்கான எல்லா வகையான தேர்ச்சிகளும் இருந்தது வந்து அனுராதபுரமும் மாகமையும். இதுதான் மாகம. இந்த இடத்துல பாருங்கள், அதாவது கிருந்தி ஓயாவோட இந்த பகுதியில் வரும் மாகமம். சரியா? மாகம. ரைட். அடுத்தது நீங்கள் புலனறுவை வந்து இந்த மகாவலி கங்கை வருது இல்லையா, இந்த மகாவலி கங்கையுடைய கிளை நதி இது அம்பன் கங்கை. இந்த பகுதியில் குறிச்சிங்களாக்கும் சரி. இந்த பகுதி புலனறுவை. புலஸ்தி நகரம் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் மிக்குது, புலனறுவை அல்லது புலஸ்தி நகரம். அடுத்தது சீகிரியா குறிக்கணும். சீகிரியா வந்து இந்த இடத்துல, இந்த நதியை நீங்கள் டார்கெட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த இடத்துல குறிச்சிங்களாக்கும் சரி. சீகிரியா அல்லது அழகாபுரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயரும் சீகிரியாவுக்கு உண்டு. ரைட். இது வந்து தலைநகரங்கள் குறிச்சிக்கிறோம். இதையும் கட்டாயம் நீங்கள் என்ன செய்யுங்க, இலங்கை படத்தில் குறித்து பாடமாக்கி கொள்ளுங்க. இது நம்மளோட இலங்கை படம் குறித்தல்ல உள்ள 3ஆவது பகுதி.